அம்மா, என்ன அப்பா எங்கம்மா? அப்பா என்ன சாவி கொத்தா இடுப்புல சொறி வச்சுக்கிறதுக்கு? ஆபீஸ்க்கு போயிருக்காரு. அதான் இல்ல, நீ ஒரு அசடு, உனக்கு ஒண்ணுமே தெரியல. அம்மா, அப்பாவோட போக்கு சரியில்லை. அவர் இப்போ வேற ஒரு பொண்ணோட சுத்துறாரு. நீ வேற யாரையாவது பாத்திருப்ப? வேற யாரோடையோ பார்த்தேன். அவரா இப்படி ஆயிட்டாருன்னு நம்பவே முடியல. அப்பா உனக்கு துரோகம் பண்ணிட்டாருமா. வித்யா, கேட்க பொறுக்கல உனக்கு, பார்க்க பொறுக்கல எனக்கு. அவரை அழுது திருத்துமா. அழுது நிறுத்திட்டேன். திருத்துறதுக்கு நான் யாரு? நான் ஏதோ உனக்கு தெரியாத ஒண்ணு சொல்றதா நினைச்சு சொன்னேன். நீ தெரியாத மாதிரி இருக்க. அப்போ நீ தூங்கல, தூங்குற மாதிரி பாசாங்க பண்ற. நீ இப்படி தலை குனிஞ்சிட்டா எங்க தலையும் குனிஞ்சிடும். அவரை நான் எப்படி? நீங்க பெத்தது 3 பொண்ணுங்க. அதுங்க தலையில பட்டத்தை கட்டிடாதீங்கன்னு கண்டிமா திட்டமா. நான் பெத்தது 3 பொண்ணா இருக்கிறதுனால தான் பேசாம இருக்கேன். நான் கண்டிக்க போய் அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு வராமலே போயிட்டாருன்னா அதை விட கண்டும் காணாமலே இருந்துடலாம். உங்களுக்காவது அப்பாவா இருக்கட்டும், அது போதும். வாங்க ராஜு. எஸ்கியூஸ் மீ. அம்மா இல்லையா? இருக்காங்களே. அம்மா, வா ராஜு, உட்காரு. பரவாயில்லம்மா. ராஜு, நீங்க ரொம்ப மாறிட்டீங்க, முன்ன மாதிரி இல்ல. இல்லையே, எப்பவும் போலதானே இருக்க. அம்மா, எனக்கு பெங்களூர்ல வேலை கிடைச்சிருக்கு. ட்ரைனிங்காக வர சொல்லியிருக்காங்க. 2000 ரூபாய் முன்பணம் கட்டணும். தயவு செஞ்சு உதவி செஞ்சீங்கன்னா சம்பளத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து கடனை அடைச்சிடறேம்மா. என்ன சொல்றாரு கேட்டியாமா? நான் பணம் தர மாட்டேன். அம்மா, உங்களை விட்டா எனக்கு வேற யாரு இருக்காங்கம்மா? நீ கடனா நினைச்சு திருப்பி அடைக்கிறதா இருந்தா வேற யாருக்கிட்டையாவது வாங்கிக்க. இல்லம்மா, வந்து ராஜு, இன்னைக்கு நான் உனக்கு உதவி செஞ்சா கஷ்டப்படுற வேற யாருக்காவது நீ என்னைக்காவது உதவி செய்யப்பா. எப்படியோ நீ நல்லா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். கொஞ்சம் இரு. பெங்களூருக்கு வேலைக்கு போனதும் எங்களை மறந்துட மாட்டீங்களே? மறந்தா நான் மனுஷனே இல்ல வித்யா. எப்போ ஊருக்கு? நாளைக்கு காலையில. இந்தப்பா. ரொம்ப நன்றிமா. வரேன். போயிட்டு வாங்க. வரமா? சரி. வித்யா, வித்யா, என்னடி? நம்ம கீதா என்னாச்சு? அப்படியா? அம்மா கிட்ட சொல்லுடி. நீயே சொல்லுடி, நீதானே முத்தவ. சரி. அம்மா, 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 உன் 3வது பொண்ணு என்ன காரியம் செஞ்சிருக்கா தெரியுமா? என்னடி செஞ்சா? இங்க வாயே. நீங்க 2 பேரும் நிக்கிறது போதாதுன்னு அவளுமா அவளை விலகி அந்த ரூம்லயே இருக்க சொல்லு. மீனா, உள்ள போய் பஞ்சாங்கத்தை எடுத்துட்டு வாடி. நாள் எப்படி இருக்குன்னு பாப்போம். ஐயோ, இது வேற. ஹலோ, யாரு? போன வச்சிரு, நான் பேசிக்கிறேன். சரிப்பா. பசங்களுக்கு செல்லம் கொடுத்து வளர்க்கறதே தப்பு. இப்படித்தான் சதா போன் பண்ணி அப்பா எப்போ வருவாரு, அப்பா எப்போ வருவாருன்னு ஒரே நச்சரிப்பா போச்சியா. கேக்குற பொருள காசு கொடுத்து கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்திருப்பீங்க, அதான் நச்சிருக்கிறீங்க. பொண்ணா பிறந்தாலே புடிங்கி திங்குதுங்க. போதுண்டாப்பா. எங்க 3 பொண்ணா பிறந்திருக்கேன், பிள்ளை வேண்டாமா? அதுக்கு சான்ஸே இல்ல. கௌரி கருத்தடை பண்ணிக்கிட்டா. கவலைப்படாதீங்க, 7 மாசம் பொறுத்துக்கங்க. அழகா டில்லி அலுவா மாதிரி நான் பேசி தரேன். விளையாடுறியா? சின்ன வீடு செட்டப் பண்ணே தப்பு, இதுல பிள்ளை வேறையா? எனக்குன்னு ஒண்ணு வேணுங்க. எனக்கு 1க்கு 3 இருக்கு. முதல்ல 1 கலை. என் நிம்மதியை கலைச்சிடாத. நான் மாட்டேன். கொடுத்ததை பறிக்காதீங்க. உன்னைத்தான் பிடிக்கும்னு, உனக்கு பிடிச்சுக்குன்னு நினைக்கல. முதல்ல மருந்து மாத்திரை சாப்பிட்டு இல்லேன்னு பண்ணு. விஜி, உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். உடனடியா லேடி டாக்டருக்கு போன் பண்ணு ப்ளீஸ். உங்க அன்புக்கு அடையாளமா கழுத்துல கையில வாங்கிக்க, பயத்துல வேண்டாம் ப்ளீஸ். அப்போ எனக்கு வைர நெக்லஸ், வைர வளையல் வாங்கி தரீங்களா? 25 பைசால தீர்ந்து போக வேண்டிய விஷயம். நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி 2 தடவை காம்பன்சேஷன் கேட்ட நான் தீர்ந்தேன். போங்க. கதவு தர. அப்பா
அப்பா வர்றாரு, நீ எதுவும் பேசக்கூடாது. ஏமா என்ன அடக்குற? நீ அடங்கி போறது பத்தாதா? மீனா, அம்மா கிட்ட இருந்து கேஷ் பீரோ சாவியை கேளு. இதுல ஒரு கையெழுத்து போடு. கேஷை டிராப் பண்ணிட்டு அக்கவுண்ட க்ளோஸ் பண்ணும். தொட்டது தொலங்கல. ச்சே. கீதாவை பாக்கலையா? அவ பெரிய மனுஷி, அவளை என்ன பார்வை? நீங்க பெரிய மனுஷன் ஆகணும்னு நாங்க ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சோம். அவ பெரிய மனுஷி ஆனத பத்தி நீங்க நினைக்கலையே. இப்ப ஊரை கூட்டி கோலாகலமா கொண்டாடுங்கிறியா? அவளும் பெரியவள் ஆயிட்டா. நீங்க கவலைப்படணும். எங்களை பெத்த கடனை கழிக்கணுமே. வித்யா சும்மா இரு. நீ வேணா உன் புருஷன் செய்யறத பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்கலாம். நாங்க எங்க அப்பாவால தலகுனிய கூடாது. கஷ்டப்பட்டப்பெல்லாம் நீ தானமா கூட இருந்து அனுபவிச்ச. இப்போ சுகப்படும் போது மட்டும் இன்னொருத்தி சந்தோஷப்படணுமா? வயசு வந்த பொண்ணுங்க இருக்காங்கிற நினைப்பு இல்லாம அப்படியெல்லாம் ரொமான்ஸ். பெத்த தகப்பனை எதிர்த்து பேசுற கழுத. என்னடி நாடகம் ஆடுற? அவளை பேச விட்டுட்டு வேடிக்கை பாக்குறியா? அம்மா உங்களை விட்டுட்டு வேடிக்கை பார்த்தாங்களே தவிர எங்களை பேச சொல்லல. ஊர் பேசிச்சு, காதை பொத்திக்கிட்டா. அக்கம் பக்கத்துல பேசினாங்க, வீட்டுக்குள்ளேயே முடங்கினா. இப்போ நாங்களே தான் பேசுறோம். எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? எங்களால தானே உங்களுக்கு இந்த வாழ்வு. எங்களை நடு ரோட்ல விட்டுட்டு நீங்க இன்னொருத்தி காலடியில கிடப்பீங்க. எங்களுக்கும் உங்களுக்காகவே வாழ்ற எங்க அம்மாவுக்கும் பதில் சொல்லிட்டு போங்கப்பா. இப்படி எல்லாம் உங்க அப்பா வந்தா கேளுன்னு இவ சொல்லி இருக்கா. ஒண்ணு இல்லாத விஷயத்த காது மூக்கு வச்சு பெருசாக்கிட்டேல்ல. நீ ஏன் டேஸ்டுக்கு இருந்திருந்தா நான் ஏண்டி உன்னை விட்டு போறேன்? இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? 3 பொண்ணுங்க பெற்றிருக்கீங்க. இப்ப நீங்க காசு கொடுத்து போறீங்க. நாளைக்கு நாங்க காசு வாங்கிட்டு போற நிலைமை வந்தா அதுக்கு காரணம் நீங்க தான். அப்ப கிடைக்கும் உங்க உடம்பு கொழுப்புக்கு மரண அடி. ஏய், மரியாதையா 2 பேரும் உள்ள போறீங்களா இல்லையா? இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் இனிமே ஏன் வீணாவலும் இல்ல, நான் உங்க அப்பனும் இல்ல. இனிமே நீ என்ன நம்பி பூவும் பொட்டும் வச்சுக்க வேண்டாம். இந்த வீட்டை உங்களுக்கு கொடுத்தாச்சு. உங்களை பெற்றதுக்கும் இவ கூட வாழ்ந்ததுக்கும் பட்ட கடன் அடைச்சாச்சு. இனிமே இந்த தகப்பனை தலைமொழிகிடுங்க. ஏய், உன் பொண்ணுங்க மூலமா நீ கேட்ட கேள்விக்கு இதுதாண்டி பதில். குட் பை. மீனா ப்ளீஸ் குடுடி. இருடி மீனா. மீனா, ஏ மீனா, என்ன மரியாதையா கொடுக்க போறியா இல்லையா? உன்கிட்ட கொடுக்க மாட்டேன், அம்மா கிட்ட தான் கொடுப்பேன். ஏய் வேண்டாண்டி, ப்ளீஸ் ப்ளீஸ். அம்மா, என்னடி என்ன ரகல பண்றீங்க? இத பாருமா, என்ன தைரியம் இருந்தா அந்த குமார் இப்படி ஒரு லெட்டர் போடுவாரு? எங்க என்னம்மா என்ன எழுதிருக்காரு? குமார் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டாரா? வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்க வர்றாங்களா? அதான் பொண்ணை ஏற்கனவே பாத்துட்டாரு. அப்புறம் என்ன சம்பிரதாயம்? நல்லா இருக்கு. பெரியவங்க பார்த்து பேச வேண்டாமா? அப்பா வேற கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. இந்த நேரத்துல வராங்களே. குடும்பம்னா குழப்பம், சண்டை, பூசல் எல்லாம் வரத்தான் செய்யும். அதுக்காக நல்லது கெட்டதுல சேராமலேயே போயிட போறோம். உன் கல்யாணத்தை நடத்திட்டேன்னா ஒரு பெரிய பொறுப்பு தீரும்.
எப்படியாவது உன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்திடுறேன். கணேஷ் மந்திரத்துல அவர் மயங்கணும். ஸ்வீட் நைட், ஸ்லீப் டைட். வா வித்யா. வித்யா, இந்த ராத்திரிக்காக எத்தனை ராத்திரி கனவு கண்டு ஏங்கிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ம்? சும்மா போங்கடி. பொண்ணு போடுறா, புது பொண்ணு, அவ கண்ணு தூங்கலே. பொண்ணு போடுறா, புது பொண்ணு போடுறா, அவ கண்ணு தூங்கலே. அவ விடிய விடிய தூங்கலே, விடிய விடிய தூங்கலே. அண்ணன் போல நடந்து நீயும் சென்றாயோ, அவரை கண்டு ஏனோ நாணம் கொண்டாயோ. அன்னவர் உன்னை அன்புடன் அழைத்துக் கொண்டாரோ, அப்புறம் என்ன நடந்ததென்று சொல்லாயோ. அப்புறம் என்ன நடந்ததென்று சொல்லாயோ.
என்னடி மீனா இப்போ போய் டூர் போறேன்னு சொல்றியே? காலேஜ் சோஷியல் சர்வீஸ் கேம்புக்கா? போகாம இருக்க முடியாது. போனா திரும்பி வர ஒரு வாரம் ஆகுங்கிறேடி. குமார் வீட்ல இருந்து பெண் பார்க்க வரும்போது நீ இருக்க வேண்டாமா? வெள்ளிக்கிழமை சாயந்தரம் தானே வர்றாங்க. நான் வெள்ளிக்கிழமை காலையில கண்டிப்பா வந்துடுவேன். அப்புறம் ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு, பஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. கவலையே படாத. பொன் பார்க்க வரும்போது நீ எப்படி வெக்கப்படுறேன்னு பாக்காட்டாலும் உன்னோட அவரு உன்னை எப்படி திருட்டுத்தனமா பாக்குறாருன்னு பாக்குறதுக்காவது நிச்சயமா வந்துடுவேன். இந்தாமா எஜமானியம்மா உத்தரவு, இதை அடிப்பியான். என்ன மதன் சார், மணி 3 போகுது, இன்னும் ரதிமனம் தானே காணோம்? அவர் சின்ன வீட்டோட மேட்னி ஷோவா என்னவோ. இந்த பார், நம்ம லில்லி டைப் பண்ண பேப்பரை கையால கூட வாங்க மாட்டார், டேபிள்ல வையின்னு சொல்லுவார். அப்படி ஒரு கற்பு கரசனா இருந்தவர். இந்த பார் சொல்றேன், ஒவ்வொருத்தன் வாழ்க்கையில விழுந்து விழுந்து எந்திரிப்பான். சில பேர் நான் ஸ்டெடியா இருப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு நாளைக்கு டபக்குன்னு விழுந்தான், அதோட சரி அவன் காலி. என்ன பண்றது, எல்லாம் அவ நேரம் தான். அது சும்மாடா, நாம திமிரு பிடிச்சு சின்ன வீடு செட்டா பண்ணா நேரம் என்னடா செய்யும்? பாவம், அவருடைய மனைவி கௌரி துன்பம் வந்த பாதி பாதி பங்கெடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு சந்தோஷம் வந்த உடனே கம்ப்ளீட்டா சின்ன வீடு குத்தகைக்கு எடுத்துருச்சு. ஐயோ, நான் மாமா என்னது மாமாவா? ஆமாடா, இந்த விஜயாவை வேலைக்கு சேர்த்தது நான் தான், அவளை அறிமுகப்படுத்தி வச்சது நான் தான். ஐயோ, என் கண்ட்ரோல்ல இருப்பான்னு நினைச்சேனே. நீங்க சின்ன வீடு செட்டப் பண்ணலான்னு பாத்தீங்களா? அது அறிவு கட்டம் உண்டோ? என் பாதுகாப்புல இருப்பான்னு நினைச்சேன். சம்பளத்துக்கு வந்தவ முதலாளி கூட சேர்ந்துகிட்டு எனக்கே மெமோ கொடுக்க ஆரம்பிச்சுட்டாளே. என்ன பண்றது, ஆபீஸ்ல இப்ப அந்த அம்மா வச்சு சட்டமா போச்சு. பார்த்து பேசுறா, இங்க இருக்கிற சோத்துக்கு கூட காது இருக்க போகுது. இந்தாமா, நாங்க 2 பேரும் பேசினத அங்கங்க வத்தி வச்சிடாத. வித்யா, என்னம்மா? வீட்டை பாத்துக்கோ. சரிம்மா. கீதா, அடுப்புல பால் வச்சிருக்கேன், பத்திரம். நான் கடைக்கு போயிட்டு வரேன். நானும் கூட வரேம்மா. வேண்டாம், நானே போயிட்டு வரேன். என்னங்க, நான் காலைல மெட்டி போட்டுக்கவா? நெட்டியா? விஜய், வர வர நீ ரொம்ப சிம்பாலிக்கா போற. நெத்தியில் இருந்த குங்குமம் வகுட்டுக்கு போயிடுச்சு, கையில என் மோதிரம், இப்போ காலில் மெட்டி போட்டுக்கிறேங்கிற. எனக்கும் ஊர் உலகத்து போல இருக்கணும்னு ஆசை இருக்காதா? நமக்கும் ஒண்ணு பொறுக்கணும். நினைச்சேன் இப்படி எதையாவது சொல்லிடுவேன்னு. போங்க. உங்களுக்கு பையன் பிடிக்குமா, பொண்ணு பிடிக்குமா? எனக்கு தொல்லையே பிடிக்காது. நம்ம 2க்கு மேல் வேண்டவே வேண்டாம். இதுக்காக நீ சாமியையோ என்னையோ வேண்டவே வேண்டாம். லேடி டாக்டர் கூட இப்பவே ஒண்ணு பொறுக்கணும்னு ஆசையா சொன்னாங்க. அவங்களுக்கு ஆசைனா ஓகே, கூட்டுவா, வழி பண்ணுவோம். ஆனா உனக்கு வேண்டாம். அப்போ என்ன தவிர இன்னொன்னும் வேணுமா? சேச்சே, உன்னை தவிர வேற யாரையும் ஏறெடுத்தும் பார்த்ததில்லை. 10 அடிச்சிட்டான், போய் பாரு. கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட மாட்டானே. அவர் இல்லையா? நீங்க, நான் அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. உள்ள வாங்க, வாங்க உட்காருங்க. என்னங்க, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. ஜஸ்ட் கமிங். ஹலோ டார்லிங், என்ன பார்க்க யாரும் இருக்காங்க? என்ன எதுக்காக இங்க வந்த? வித்யாவை இன்னைக்கு பொன் பார்க்க வர்றாங்க. அந்த திமிரு பிடிச்ச கழுதை எக்கடி விட்டு போனா எனக்கு என்ன? ஓஹோ, மூத்த பொண்ணுக்கா? அவளாலதானே இவர் இப்படி மனசு உடைஞ்சிட்டாரு. பொண்ணை கண்டிச்சு விடக்கூடாதா? பெத்தவரையும் மதிக்காம பேசிட்டாலாமே. தயவு செஞ்சு அதெல்லாம் மனசு வச்சுக்காதீங்க. எனக்காக இன்னைக்கு ஒரு நாள், பெத்த கடனுக்காக. என்ன கேட்டுக்கிட்டா சம்பந்தம் பேசுனேன்? என்ன தொட்டு தாலி கட்டின தோஷத்துக்காக வித்யாவை பொண்ணு பார்க்க வர்றப்போ தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க. நானா? அந்த வீட்டுக்கா? என்னைக்கோ உங்க எல்லாரையும் தொலைச்சு தலைமுடியாச்சு. இனிமே இந்த பக்கம் வர வேண்டாம்.
மரியாதையா போயிடு. என்னங்க என்ன இத பாருமா, புருஷ மனசு நோகிற மாதிரி நடந்துக்கிட்டு இப்ப வந்து கூப்பிட்டா எப்படி வருவாரு? எனக்கு அவர் குல தெய்வம், நீ அவருக்கு இஷ்ட தெய்வம். ஊரறிய தாலி கட்டினவரை ஊரறிய அவர் மக கல்யாணத்தை பண்ணி வைக்கத்தாம கூப்பிடுறேன். உன் பக்கம் ஊரறிய பிடிப்பு இருக்கு. நீ சட்டப்பட வந்தவ, நான் இஷ்டப்பட வந்தவனை குத்தி காட்டுறியா? உன் திமிருக்கும் வாய் கொழுப்புக்கும் தான் உன் புருஷன் உன்னை விட்டுட்டு வந்தாரு. மகளை விட தாய்க்கு நாக்கு நீளுத. எங்களை பத்தி பேச எந்த நாக்குக்கும் உரிமை இல்லம்மா. திமிரு பிடிச்சவளா இருக்கியே, நீதான் உரிமையை பறி கொடுத்துட்டியே. அவரு சொந்த நிலத்தை கை கழுவிட்டு குத்தகைக்கு வேற இடம் பார்த்துட்டாரு. அவர் என்னம்மா சொன்னாரு? அவமானப்படணும்னு தலையெழுத்து இருக்கிறப்ப அதை மாத்திக்கவா முடியும்? நீ ஏமா போன? அவரு உங்களை பெத்த அப்பாவாச்சே. அவரு வந்தாலும் வரலன்னாலும் சொல்ல வேண்டியது என் கடமை இல்லையா? கடமையை தட்டி கழிச்சவர்கிட்ட என்ன தயவு வேண்டியிருக்கு? அவர் என்ன குத்தண்டி செஞ்சாரு? புருஷன் தெய்வத்துக்கு சமம். நான் தினம் கும்பிடுறது கிருஷ்ணனையும் முருகனையும் தானே. அவங்களே ஒருத்தியோட நிக்கலையேடி. நான் பேசினதுனால தானே அப்பா கோச்சுக்கிட்டு போயிட்டாரு. நானே போய் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு வரேன். வேண்டாமா, அங்க போய் நான் பட்ட அவமானம் நீயும் பட வேண்டாம். உன் கல்யாணத்தை அவர் இருந்து நடத்துற மாதிரி நானே நடத்துறேன். எங்க குமாருக்கு வித்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு அவன் ஒரே மகன், மத்ததெல்லாம் பொண்ணுங்கதான். எங்க கௌரவத்துக்கும் அந்தஸ்துக்கும் ஏத்த இடமா கிடைச்சிருக்கு. நாங்க 4 பொண்ணையும் நல்ல இடத்திலேயே கொடுத்திருக்கோம். ஆமா, எங்க உங்க வீட்டுக்காரரு? அவங்க இருந்தா மத்த சம்பிரதாயங்களை பேசி நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம். சரி, இப்போ 1 லட்சம் ரூபாய் வருதுன்னு வை. நீ போய் சொல்ல மாட்டியா? கோடி ரூபாய் வந்தா கூட இந்த கௌரி போய் சொல்ல மாட்டாமா. பிசினஸ் விஷயமா ஃபாரின் போயிருக்காரு. அதனால இந்த சுபகாரியத்துக்கு வர முடியல. அவங்க அப்பா எப்பவுமே பிஸி. பிரபலமான விளம்பர கம்பெனி முதலாளியா இருக்காரு. சரிடா, முறைப்படி பேசணும்னா அவர்கிட்ட தானே பேசணும். நீங்க பொன் பார்க்க வர விஷயத்த அவருக்கு போன் போட்டு பேசினேன். போன காரியம் முடிய 4-5 மாசம் ஆகும். எனக்காக சுபகாரியத்தை தள்ளி போட வேண்டாம், நீயே கல்யாணத்தை நடத்திடுன்ட்டாரு. அதனால நீங்க என்ன பேசணுமோ என்கிட்டயே பேசலாம். நான் சம்மதிக்கிறேன். ஏன்னா இதுதான் எங்க வீட்டுல நடக்கிற கல்யாணம். சரி, அவர்தான் சொல்லிட்டதா சொல்றீங்களே. பையனுக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துருங்க. கல்யாணத்தை நல்லபடியா ஜாம் ஜாம்னு நடத்துருங்க. பொண்ணுக்கு நகை நட்டு போறதோ சீர்வரிசை செய்யறதோ உங்க ஆசையை பொறுத்தது. ஆகட்டுங்க, எல்லாம் நல்லபடியா செய்யறோம். அப்போ நாங்க ஊருக்கு போய் நல்ல நாள் பார்த்து தகவல் கொடுக்கறோம். அந்த போட்டோ பாருங்க, நாம பெங்களூர்ல பார்த்த அதே ஆளுல. ஆமா. டேய், 40க்கு மேல நாய் குணங்கிறது இந்த ஆளு விஷயத்துல சரியா போச்சுடா. எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ்ல இந்த ஆளுக்கு மதிப்பான தொழில் இருக்கு. கல்யாணம் பண்ணி கொடுக்குற வயசுல 3 பொண்ணுங்க வேற இருக்கு. இவன் என்னடான்னா இப்படி ஒண்ணு எடுத்துக்கிட்டு கன்றாவி அலையறான். இந்த பாருமா, இந்த போட்டோல இருக்கிறவர் யாருன்னு சொன்னீங்க? அவர்தான் வித்யாவோட அப்பா. எங்க போயிருக்கிறாருன்னு சொன்னீங்க? ஃபாரினுக்கு. சம்பந்தியம்மா முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற அளவுக்கு கெட்டிக்காரி. நம்ம பையனுக்கு பொண்ணு மேல ஆசை இருக்கே, அத வச்சு நம்மளை ஏமாத்தலாம்னு தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா, நீ சும்மாறா. இவரு நிஜமாவே உங்க வீட்டுக்காரர் தானே? ரெட்ட பிறவி இல்லையே. ஏன்னா உங்களுக்கு தெரியாதுன்னா தெரிஞ்சுக்குங்க, தெரியும்னா எங்களுக்கும் தெரியுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஒரு வாரத்துக்கு முந்தி பெங்களூர்ல பார்த்தோம். யாரோ ஒரு பொண்ணோட வயச மறந்து கொஞ்சி விளையாடிட்டு போனார். பாக்குற உங்க கண்ணை மூடிக்கிறா போல. உங்களுக்கு உங்க கணவர் பெருசா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு எங்க குடும்ப கௌரவம் தான் பெருசு. தெரிஞ்சு போய் சொல்றீங்களே, வெக்கமா என்ன உங்களுக்கு? உங்க பொண்ணு நல்லா இருந்தா போதும், என் பையன் தலை குடிஞ்சா பரவாயில்ல. அப்படித்தானே வித்யா? இதெல்லாம் உண்மையா? நான் கூசாம அம்மாவே போய் சொல்றப்போ மக மட்டும் ஆமா நான் ஒத்துக்க போறா.
ஏதோ நல்ல குடும்பத்து பெண்ணா இருப்பேன்னு நினைச்சேன். அப்பனே எப்படின்னா நீ மட்டும் எப்படி இருப்ப? குமார், உங்க அம்மா என்ன தப்பு பண்ணினாலும் விட்டுட்டு போயிட்டாரு. வெளியில தெரியாம மழுப்புறான். நல்லவங்களா இருந்தா உண்மை சொல்லி இருக்கணுமே. இனிமே இவகிட்ட என்னடா பேச்சு? கண்டவனோட பொறுப்பு இல்லாம சுத்துற அப்பனுக்கு பிறந்தவன் எப்படிடா இருப்பா? வெக்கங்கட்ட இவங்க வீட்டுல சம்பந்தம் பண்றதை விட ரோட்ல போற பிச்சைக்காரன் கூட சம்பந்தம் வச்சுக்கலாம். நில்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி எங்க அப்பா கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் செஞ்சுட்டு ஊரை சுத்துறது உண்மைதான். ஆனா நீங்க காதலிச்சது, உங்க வீட்டுல வந்து வாழ போறது எங்க அப்பா இல்ல, நான் தான். என் மேல என்ன கலங்கம் சொல்லுங்க? ஒரு பொண்ணு மட்டும் பரிசுத்தமா இருந்து பிரயோஜனம் இல்லம்மா. அவ பிறந்த வீட்டுல யார் இந்த மாதிரி தப்பு பண்ணாலும் அந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல, அங்க பொண்ணு எடுத்து சம்பந்தம் பண்ற குடும்பத்துக்கும் தலகுனிவுதான். தெரிஞ்சு தலகுனிய நாங்க தயாரா இல்ல. வாடா போகலாம். அம்மா, 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 என்னமாச்சு? என்னமாச்சு? எத்தனை குழந்தை நம் வீட்டிலே, எத்தனை கவிதை நம் ஏட்டிலே. எங்கம்மா மகராணி, எங்கம்மா மகராணி, எப்போதும் கல்யாண பெண்ணே, எப்போதும் கல்யாண பெண்ணே. ஏனம்மா சுகமானி, ஏனம்மா சுகமானி, ஆரத்தி கொண்டாடி கண்ணே, ஆரத்தி கொண்டாடி கண்ணே. எத்தனை குழந்தை நம் வீட்டிலே, எத்தனை கவிதை நம் பாவம்,